இப்ப 5 யூடியூப் தான் நான் பேட்டி கொடுத்திருக்கேன். 5 நாளா என்கிட்ட வந்துகிட்டே இருக்காங்க. எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைக் என்பது கூடாது, பேசி தீர்க்க வேண்டும். ப்ரொடியூசர்ஸ் தம்பி ஒண்ணு கேட்கிறேன், ஒரு 5 வருஷ கணக்கு எடுத்துங்க. அண்ணனை தப்பா நினைக்காதீங்க. வேதனை, எல்லா ப்ரொடியூசர் வேதனை என் மனசுல இருக்கு. ஏன்னா ப்ரொடியூசருக்காக நான் வாழ்ந்துருக்கேன். இந்த 5 வருஷத்துல படம் எடுத்தவன் 1000 பேர் இருப்பான், 1500 2000 கூட இருக்கும். அது எத்தனை பேர் இப்ப படம் எடுக்கிறாங்க? யாரா அதுல போன வருஷம் படம் எடுத்தவங்க யார் எடுக்கிறாங்க? ஏன் எடுக்கல? என் ப்ரொடியூசருக்கு என்னன்னா, ஒரு படம் எடுக்கும் போது பணம் போட்டு அது வெற்றி பெற்று பாதி பணம் வந்தா கூட மறுபடியும் படம் தான் ஆரம்பிப்பான். 100% திருப்பி வர வேண்டாம், பாதி பணம் திரும்பி வந்தாலும் படம் தான் ஆரம்பிப்பான். நூற்றுக்கணக்கான தொழிலாளிக்கு வேலை. நடிகர் எப்படி வாடுறாங்க பத்தி எனக்கு கவலை இல்லை, அவங்க எப்படி ஒன்னா வாழ்ந்துருவாங்க. ஒரு படத்துல ஒரு 50 லட்சம் சம்பளம் வாங்கினா ஒரு 5 வருஷம் தரலாம். ஆனா என் தொழிலாளி கதி என்ன? அன்னன்னைக்கு வேலை செய்ய சம்பாதிச்சாதான் அவங்க கூட பழைக்கணும். இப்ப திடீர்னு ஸ்ட்ரைக்கின்னு அறிவிச்சா அவங்க குடும்ப கதி என்ன? முன்னால விஷால் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவரா இருந்தப்போ கியூப் பணம் வாரத்துக்கு 8000 கட்டணும். கியூபுக்கு படம் தியேட்டருக்கு வரணும்னா கியூப் மூலமா தான் வரும். 8000 வாரத்துக்கு. அது அதிகமா இருக்கு, குறைக்கணும்னு ஸ்ட்ரைக்கின்னு ஆரம்பிச்சார். 4 மாசம் ஓடிச்சு. தொழிலாளி பட்ட வேதனை. நடிகர் சங்கத்திலேயே 3000 நடிகர் யூனி ஆர்டிஸ்ட் துணை நடிகர்கள் இருக்காங்க. அவங்க வாழ்க்கை என்ன? இப்படி அப்பவே ஒரு பெரிய, அப்புறம் வாபஸ் வாங்கிட்டார் 4 மாசத்துக்கு அப்புறம். வாங்கினதுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுங்களா? 8000 இருந்தது 12000 ஆயிடுச்சு. வாரம் 12000. என்ன பிரயோஜனம்? ஸ்ட்ரைக் பண்ணி ஏழை தொழிலாளி கஷ்டப்பட்டாங்க. அதுதான்